ஹை கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு கிரைம் டிராமா சீரிஸ் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்போ நான் ஒன்லைனர் சொன்னா இல்ல இன்ட்ரெஸ்டிங் போயிடும். இதுல என்ன நடக்குதுன்றத வாங்க நம்ம டேரக்டா வீடியோக்குள்ள போய் பார்த்துடலாம். படத்தோட ஸ்டார்டிங்க நம்ம ஹீரோ காட்டுறாங்க. இவனோட பேர் பாத்தீங்கன்னா டேவிட் பரோஸ். இப்போ இவன் பாத்தீங்கன்னா ஜெயில இருக்கிறான். இப்போ இவனே சொல்றான் இவன் எப்படி ஜெயிலுக்கு வந்திருப்பான்றத. நான் என் பையனை கொன்னதுனால ஆயுள் தண்டனைகளை 5 வருஷமா அனுபவிச்சுட்டு இருக்கேன். உண்மை என்னன்னா நான் அவனை கொல்லல. அதுக்கு நான் ஒன்றும் நிரபராதி கிடையாது. தான் பையனை ஆபத்துல இருந்து காப்பாத்துறது தான் அப்பாவோட கடமை. அதை நான் செய்யல. நான் கீழே ஹால்ல தூங்கிட்டு இருக்கப்ப மேல யாரும் என் பையனை கொண்டிருக்காங்க. அவன் சாகும் போது அப்பா ஏன் நம்மள காப்பாத்த வரலன்னு சொல்லி நினைச்சிருப்பான். அதுதான் எனக்கு கிடைச்ச உண்மையான ஆயுள் தண்டனை. அதுதான் இப்ப நான் பிரிக்ஸ் ஜெயில அனுபவிச்சுட்டு இருக்கிறேன். ஜெயிலே உங்களோட அடையாளத்தை உருவி எடுத்துரும். நீங்க யாருன்றதே மறந்துடுவீங்க. அதனாலதான் நான் இது வரைக்கும் ஒரு ஆளை கூட கூட்டு வச்சு பேசல. முக்கியமா என்னோட குடும்பம் என்ன நினைக்கிறாங்கன்னு சொல்லி எனக்கு தெரியுது. எனக்கு எதிராக கிடைச்ச எவிடன்ஸை பார்த்தா அப்படிதான் நினைக்க தோண்டும். அதுக்காக அவங்கள தப்பு சொல்லலை. அதே சமயத்தில் அவங்கள நான் பார்க்கவும் தோணலை. இதை மறக்கிறது தான் எல்லாத்துக்குமே நல்லது. முன்னாடி நடந்ததை யாராலையுமே மாற்ற முடியாது. ஒரு நாள் இது எல்லாமே மாறும் அப்படின்ற மாதிரி ஒரு குட்டி ஸ்டோரியை சொல்றான். இங்க நம்ம ஹீரோ இருக்க ஜெயிலுக்கு ஒரு போலீஸ் ஆபீசர் வந்து உன்னை பாக்குறதுக்கு உன்னோட சிஸ்டர் இன்ல வந்திருக்காங்க, ரேச்சல் மில்ஸ். அதுக்கு வாய்ப்பே இல்ல அதான் உண்மை அப்படின்னு அந்த போலீஸ் ஆபீசர் சொல்ல, ஒரு குழந்தைய கொண்டவனை எதுக்காக பார்க்க வராங்கன்னு சொல்லி தெரியல, நம்ம போலாம் எந்திரி அப்படின்னு அந்த போலீஸ் ஆபீசர் சொல்ல, நான் இதுக்கு வர முடியாதுன்ற மாதிரி சொல்லிட்டா, அப்படியா சொல்லிதான் பாரு அப்படின்ட்டு அவர் ஒரு ஸ்டிக் எடுப்பாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை அவனோட சிஸ்டரை பார்க்க கூட்டு போவான். அவங்களால நேர்ல பேசிக்க முடியாது, போன்ல தான் பேசிக்க முடியும் போல. நீங்க என்ன பண்ற ரேச்சல், நீ ரொம்பவே மாறிட்ட. அதுக்கு நம்ம ஹீரோவும் வந்து 5 வருஷம் ஆச்சுல, சரி அது இருக்கட்டும், நீ எதுக்கு வந்தன்றத சொல்லுன்ற மாதிரி நம்ம ஹீரோ கேட்பான். உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும். என்னோட ஃப்ரெண்டு 6 மாசத்துக்கு முன்னாடி போட்டோ எடுத்து இன்ஸ்டால போட்டிருப்பா. அந்த போட்டோலாம் சேர்த்து இந்த ஒரு போட்டோவும் கூட அப்படின்ட்டு ஒரு போட்டோ எடுத்து நம்ம ஹீரோ கிட்ட காட்டுவான். அதுக்கு நம்ம ஹீரோவும் இது எதுவுமே கண்டுக்காம, இதுக்காகவா இவ்வளவு தூரம் வந்த அப்படின்ற மாதிரி கேட்க, இந்த போட்டோவை நல்லா உத்துப்பாரு அப்படின்ற மாதிரி அவங்க சிஸ்டர் சொல்லுவாங்க. பார்த்தா சரி இல்லை, இவங்க பையன் மாதிரியே ஒருத்தவன் அந்த இடத்துல இருக்கிறான். அதை பார்த்து இவன் சிஸ்டர் கிட்ட இவன் மேத்யூ மாதிரியே இருக்கிறான், மச்சும் குட்டியா இருக்குது. ஆனா டாக்டர் வளரும் போது அது குட்டி ஆகுன்ற மாதிரி சொல்லுவாரு. ஆனா அவன் இன்னும் வளரவே இல்லை. அப்படின்னா இது மேத்யூ மாதிரி இருக்கிற இன்னொரு பையன். வளர்ந்தா அவன் இப்படிதான் இருந்திருப்பான். இதை என் ஒய்ஃப் கிட்ட காட்டினியா அப்படின்ற மாதிரி கேட்கதான் அவ கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வந்துட்டு இருக்கிறா. இல்லாததை காட்டி அவன் மனசை கெடுக்க விரும்பல. நான் தான் பார்த்தேன், அவன் செத்து கடந்தான் தெரியும். ஆனா ஒரு வாய்ப்பு இருந்தா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவன் இப்ப உயிரோட தான் இருக்கான் அப்படின்னு சொன்ன உடனே 2 பேரோட காலும் கட் ஆயிருது. இப்ப நம்ம டேவிடும் பாத்தீங்கன்னா போலீஸ்காரங்க திரும்ப கூட்டு போயிடுறாங்க. அவனோட ஜெயிலுக்கு போயிட்டு இருக்கும் போதே நான் வார்டன்ட பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அதுக்கு அந்த போலீஸ் ஆபீசரும், இன்னைக்கு என்ன நீ ரொம்ப ஓவரா போறியே, அதெல்லாம் முடியாது அப்படின்ட்டு அவனை ஜெயில அடிச்சிருவாங்க. இங்க இந்த ஒரு போலீஸ் ஆபீசர் பாத்தீங்கன்னா யாருக்கோ ஒரு மெசேஜ் சென்ட் பண்றாரு. டேவிட் பரோஸை யாரோ பார்க்க வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்படி இந்த சைட்ல பாத்தீங்கன்னா இன்னொரு போலீஸ் ஆபீசர் வார்டன் பார்க்கணுமா அப்படின்ட்டு டேவிட்டை கூட்டு போவாரு. அங்க போய் வார்டன்ட்டும் உன்னை எதுக்கு அவ பார்க்க வந்தா அப்படின்ற மாதிரி கேட்க, சில வாரத்துக்கு முன்னாடி எடுத்த ஒரு பையனோட போட்டோவை என்கிட்ட காமிச்சா. அவன் பார்க்கறதுக்கு மேத்யூ மாதிரி இருந்தான். இப்ப பார்க்கறதுக்கு எப்படி இருப்பானோ அதே மாதிரி, எல்லாமே அதே மாதிரி தான் இருக்குது. நீங்களும் அந்த ஒரு போட்டோவை பார்த்தா அப்படின்னு சொல்றதுக்குள்ளேயே அதுக்கு வாய்ப்பு இல்லை டேவிட், நடந்ததை மாத்த ட்ரை பண்ணாத, டிஎன்ஏ சாம்பிள்லாம் கரெக்டா இருந்துச்சு. ரேச்சலை பத்தி என்ன நினைக்கிறீங்க, அவ ஒரு ரிப்போர்ட்டர் ஜேர்னலிஸ்ட், அவளுக்கு ஏதாச்சும் தெரிஞ்சிருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆமா அவ ரிப்போர்ட்டரா இருந்தா, ஆனா இப்போ இல்ல, அவளை யாரோ ஃபயர் பண்ணிட்டாங்க. எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க, உங்ககிட்ட நான் இது வரைக்கும் எதுவுமே கேட்டதில்லை, எனக்கு அந்த கேஸ் ஃபைலை மட்டும் எடுத்து கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்பான். இங்க இருந்து வெளில போறது ஒரு முட்டாள்தனம் அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கு டேவிட்டும் யாருக்கும் தெரியாத ஒரு விஷயம் எனக்கு தெரியும், நான் கொலை பண்ணல, அங்க வேற யாரோ இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்த விட்டு கூட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த வார்டன்ட்டும் கிளம்பி டேவிட் வீட்டுக்கு போவாரு. அங்க போய் டேவிட்டோட அப்பா கிட்ட போய் பேச, இன்னைக்கு என்ன டேவிட் பார்க்க வந்தான், அவனுக்கு மேத்யூ கேஸோட ஃபைல் காப்பி வேணுமா. அதுக்கு அவரோட அப்பாவும் 5 வருஷம் ஆச்சு இப்போ எதுக்கு கேட்கறான்ற மாதிரி கேட்க, அவன் கொலை பண்ணல தான் இது வரைக்கும் அவன் சொல்லிட்டு இருக்கிறான், அவன் என்னோட பையன், இது எல்லாத்தையுமே நம்பணும்னு தான் தோணுது, ஆனா நடந்தது எல்லாமே நம்மளுக்கு தெரியும், நான் ஜெயில நிறைய கொலைக்காரனை பார்த்துருக்கேன், யாருமே நான் கொலை பண்ணல அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. ஆனா அவங்க சொல்லும் போது கண்ணில் ஏதோ ஒரு பொய் இருக்கும், அதை எதாலையுமே அழிக்க முடியாது. ஆனா டேவிட் கிட்ட அப்படி இல்லைன்ற மாதிரி சொல்ல, அப்ப நீ அவனை நம்புறியா அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா கேட்பாரு. அது மட்டும் இல்லாம அன்னைக்கு நைட் நம்ம முயற்சியால எதுவுமே மாறல. அதுக்கப்புறம் அந்த வார்டன் அந்த இடத்த விட்டு கிளம்புவாரு. இங்க என்னதான் நடக்குது அப்படின்ற மாதிரி ஆடம் கேட்க,
நேத்து ரேச்சல் மில்ஸ் டேவிட்டை பார்க்கறதுக்காக வந்திருக்கா. அதுக்கு ஆடமும் எதுக்காகன்ற மாதிரி கேட்க மேத்யூ இன்னும் உயிரோட தான் இருக்கான் அப்படின்ற மாதிரி டேவிட் நினைக்கிறான். அதுக்கப்புறம் 2 பேருமே காரை எடுத்துட்டு கிளம்ப இங்க போலீஸ் வந்து போனதை லாங்ல இருந்து ஒருத்தர் மட்டும் நோட் பண்ணிட்டு இருக்கிறான். அப்படியே இந்த செல்ல பாத்தீங்கன்னா நம்ம டேவிட் கிட்ட அந்த மேட்டியோட ஃபைல் பாத்தீங்கன்னா எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க. இதை யாருக்கும் தெரியாம பாரு, மாட்டிக்கிட்ட பிரச்சனை ஆயிரும் அப்படின்ற மாதிரி அந்த போலீஸ் சொல்லிட்டு போவாரு. அவனும் அந்த ஃபைலை பிரிச்சு படிச்சு பாக்குறான். டேவிட் பரோஸ் தனியா தான் வீட்டுல தூங்கிட்டு இருந்திருக்காராம். கண்ணு முழிச்ச உடனே பாடியை பார்த்திருக்காராம். கோர்ட்ல ஒரு லேடி டேவிட் பரோஸுக்கு தூக்கத்துல நடக்கிற வியாதி இருந்திருக்கான். அந்த வியாதி இருந்தா சுயநினைவு இல்லாம மத்தவங்களை காயப்படுத்திட்டு தூக்கத்துல இருந்து முழிச்ச உடனே முழுசா நடந்ததை மறக்க வாய்ப்பு இருக்கா? எஸ், வாய்ப்பு இருக்கு அப்படின்ட்டு அங்க இருக்க லேடி சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம பாடி சரிஞ்சு போயிருந்தனால அது யாருன்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியல. ஆனா டிஎன்ஏ டெஸ்ட்ல அது மேத்யூன்னு கன்ஃபார்ம் ஆயிருக்குது. அவருக்கு நடந்த காயத்தை பார்க்கும்போது காட்டுல கடந்த பேஸ்பால் பேட்டால தான் அந்த பையனை அடிச்சிருக்காங்க. எதுல இருக்குது உங்க நைபர் தானே, என்ன நடந்ததுன்னு சொல்ல முடியுமான்ற மாதிரி கேட்க அந்த பேஸ்பால் பேட்டை நான் புதைக்கிறத பார்த்தேன். அதுக்கு அந்த கூட இருக்கிற வக்கீலுமே நீங்க பார்த்தது டேவிட் பரோஸா அப்படின்ற மாதிரி கேட்க அதுக்கு அவங்களுமே ஆமா அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த லேடியோட பேரை பார்த்தீங்கன்னா ரவுண்ட் பண்ணி வச்சிருவாரு. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா டேவிடோட எக்ஸ் ஒய்ஃபை காட்டுறாங்க. டேவிடோட சிஸ்டர் கிட்ட பார்த்தீங்கன்னா பேசிட்டு இருக்காங்க. இவன் என்னை எட்டி உதைக்கிறா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இதுக்கு ரேச்சரும் இவளா எப்படின்ற மாதிரி கேட்க டாக்டர் ஸ்கேன் எடுத்து பார்த்தல நர்ஸ் என்கிட்ட தேவையில்லாம உளறிட்டாங்க, அப்போதான் எனக்கும் தெரிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அடுத்த நாள் ரேச்சரும் பாத்தீங்கன்னா காலேஜ்ல கிளாஸ் எடுத்துட்டு இருக்கும் போது அப்ப டேவிட் பாத்தீங்கன்னா போன் பண்ணி எவ்வளவு நேரம் என்னால பேச முடியும்னு சொல்லி தெரியல, நான் அர்ஜென்ட்டா இப்ப நான் பாக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல அதுக்கு ரேச்சரும் நாளைக்கு காலையில உன்னை நான் வந்து பாக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. அதை கேட்ட அவனும் போனை வச்சுட்டு போக இந்த சைட்ல அந்த போலீஸ் ஆபீசருக்கு திரும்ப ஒரு மெசேஜ் வந்திருக்கு. அதுல டேவிட் பரோஸ் ஒர்க் டீடைல்ஸ் டுடே அப்படின்ற மாதிரி வந்திருக்கும். அப்படியே இந்த சைட்ல டேவிட் பாத்தீங்கன்னா ஜெயில துணியை மடிச்சு வச்சிட்டு இருப்பான். அப்ப யாருன்னு தெரியாத ஒருத்தவன் நம்ம டேவிட் கிட்ட வந்து நீ நல்லா படிச்சவன் போல காலேஜ்ல ப்ரொஃபஸரா இருந்திருக்க, எனக்கு ஒன்னு மாதிரி ஆளு தான் வேணும் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்க. அது மட்டும் இல்லாம நான் ஒரு 11 பேரை கொண்டிருக்கேன், இப்ப கூட உங்களோட மூஞ்சி எனக்கு சுத்தமா தெரியாது, அதனால எனக்கு கஷ்டமாவே இல்ல, பச்சை புள்ளியே பாரபட்சம் இல்லாம கொண்டிருக்க டேவிட், அதுவும் ரொம்பவே கொடூரமா. எனக்கு ஒண்ணு தெரியணும், அந்த சின்ன பையனோட மண்டையை உடைக்க உன்னோட பேட்டை ஓங்கினப்ப நீ எப்படி ஃபீல் பண்ண அப்படின்ற மாதிரி கேட்பான். அதுக்கு டேவிடும் இப்ப நீ போறது நல்லது அப்படின்ற மாதிரி சொல்லுவான். சரி சரி நான் இப்போ உன் கூட சண்டை போறதுக்காக வரல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுவான். அதுக்கப்புறம் டேவிட்டும் தனியா நின்று இருக்கப்ப உடனே அவனு பின்னாடி வந்து டேவிட்டை அடிச்சு போட்டு அவனோட கழுத்தை நெரிக்க ஆரம்பிச்சிடுறான். அவனை காப்பாத்த போலீஸ் வரும் பார்த்தா கம்முன்னு தான் நின்றுட்டு இருக்குது. அவனும் டேவிட்டோட கழுத்தை போட்டு பயங்கரமா நெரிக்கிறான். அப்ப அந்த நேரத்துல கூட அவங்களோட புள்ளியா தான் நினைக்க இருந்திருப்பா அப்படின்ற மாதிரி ஒரு சத்தம் கேட்கும். உடனே டேவிட்டும் கோவத்தோட எழுந்து அவனை போட்டு மூஞ்சிலே பயங்கரமா பாத்தீங்கன்னா அடிக்க ஆரம்பிச்சிடுறான். அதுக்கப்புறம் தான் போலீஸ் வந்து டேவிட்டை பிடிச்சி இழுத்துட்டு போகுது. ஜெயிலுக்கு போன உடனே டேவிட்டும் நீங்க என்ன பண்ணுங்கன்னு நான் பார்த்துட்டு தான் இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அதுக்கப்புறம் வார்டனும் வந்து அவனை எப்படி இந்த ஜெயிலுக்குள்ள விட்டீங்கன்ற மாதிரி கேட்பான். அவன் எப்படி வந்தான்னு சொல்லி எனக்கு தெரியல சார் அப்படின்ற மாதிரி சொல்லி சமாளிச்சிருவாரு. இந்த சைட்ல டேவிட்டை பார்க்கறதுக்காக அவங்களோட சிஸ்டர் வருவாங்க. வந்து உனக்கு என்ன ஆச்சு, காயமா இருக்குன்ற மாதிரி கேட்க என்ன ஒருத்தன் அடிச்சிட்டான், இப்ப பரவாயில்ல நான் ஓகேவா தான் இருக்கேன்ற மாதிரி சொல்ல உன்னை நான் எதுக்கு வர வச்சேன்னா வார்டன் சொன்னாரு உன்னோட வேலை போயிருச்சாமே. ஆமா என்னோட வேலை போயிருச்சு தான், அதுக்காக தான் இது எல்லாமே வா, இது எல்லாமே உன் ஸ்டோரிக்காக தானா அப்படின்ற மாதிரி டேவிட் கேட்பான். டேவிட் அதுக்காக தான் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல அப்ப வேற எதுக்காக அப்படின்ற மாதிரி கேட்பான். எல்லாமே நான் மேத்யூக்காக தான் பண்றேன், இப்போ நம்மளுக்கு தேவை மேத்யூ மாதிரி இருக்கிற ஒரு பையன். டேவிட்டும் டிஎன்ஏ மேட்ச் ஆச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல ஆனா இது லேப்ல கூட மாத்திருக்க வாய்ப்பு இருக்குது, உடம்பு செரஞ்சு போயிருந்தனால மூஞ்ச பார்த்து யாராலையுமே அடையாளம் சொல்ல முடியல. அதுதான் இந்த கேஸோட ஒரு முக்கியமான பாயிண்ட். எதுக்காக இப்படி பண்ணோம், பார்க்ல விளையாடும் போது மேத்யூவை தூக்கி இருக்கான்ல, அப்படி பண்ணா நான் கண்டுபிடிக்கிற வரைக்கும் ஓய மாட்டேன்றது அவங்களுக்கு தெரியும். இருந்தாலும் அவன் செத்துட்டான்னு பழியும் வாங்கி நீ உள்ள இருக்கிற. ஓகே, பதில் கிடைக்கக்கூடிய கேள்வியை பார்ப்போம். எதுக்காக அந்த லேடி கோர்ட்ல போய் சொன்னா, உன்னை தண்டிக்கிறதுல அதுல எந்த பயனும் இல்லைன்னா கண்டிப்பா ஒரு ஆள் அவளை தூண்டி விட்டுருக்கணும், அவளை யாராச்சும் மிரட்டி இருக்கணும். அது மேத்யூவை தூக்கிட்டு போனவனா கூட இருக்கலாம். நம்ம நினைக்கிறது உண்மையா இருந்தா இதுக்கு பின்னாடி பயங்கரமான ஒருத்தன் இருக்கிறான், சோ நீ ரொம்பவே கேர்ஃபுல்லா இரு அப்படின்ட்டு டேவிட் சொல்லி அனுப்பி விட்டுருவான். இந்த சைட்ல டேவிட்டோட எக்ஸ் ஒய்ஃபுக்கு நடந்த எல்லாத்தையுமே சொல்லி புரிய வைக்கலாம்னு சொல்லி பார்க்க அவ எதுவுமே கேட்கற நிலைமையில இல்ல, போனை பாத்தீங்கன்னா கட் பண்ணிடுறா. இந்த சைட்ல டேவிட்டும் பாத்தீங்கன்னா நைட்டு தூங்கிட்டு இருப்பான். அப்ப வார்டனும் வந்து உனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுமா உன்னை கூட்டாங்க அப்படின்ட்டு ஒரு போலீஸ் ஆஃபீஸர் கூட்டு போவாரு.
டேவிட்டுக்கும் பாத்தீங்கன்னா ஒன்னும் புரியாம அவன் சொன்னதை கேட்டு போயிட்டு இருக்கிறான். அவனும் போயிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா பின்னாடி அந்த போலீஸ் ஆபீசர் கத்தியை எடுக்க உடனே அட்டாக் பண்ண வருவாரு. நம்ம டேவிட் எப்படியோ அதை நோட்டீஸ் பண்ணி அந்த அட்டாக்கை தடுத்து கத்திட்டு அந்த இடத்த விட்டு ஓடுவான். என்னை கொல்லாதீங்க, நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு ஓட கடைசியா டேவிட்டும் பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து மாட்டிக்கிறான். என்னை மன்னிச்சு டேவிட், உன்னை கொல்ல சொல்லி ஆர்டர் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல, உன்னை கொல்ல சொன்னது யாரு அப்படின்ற மாதிரி கேட்க அதை சொல்லாம டேவிட்டை கொலை பண்றதுக்காக கிட்ட வருவான். அப்ப பின்னாடியே ஒரு போலீஸ் ஆபீசர் வந்து தப்பிக்கையா பாக்குற அப்படின்ட்டு டேவிட் மண்டையிலே அடிச்சு மயக்கமாக்கிடுவாரு. இந்த சைடுல இந்த சிஸ்டரும் மேத்யூ விஷயத்துக்காக ஹெல்ப் கேட்டு பாத்தீங்கன்னா பேசிட்டு இருப்பாங்க. அப்படி இந்த சைடுல பார்த்தா டேவிடை காட்டுறாங்க. இப்பதான் மயக்கத்துல இருந்து கண்ணு முழிக்கிறான். இருந்த உடனே அந்த போலீஸ் ஆபீசர் ஒன்னு சொல்றாரு, இன்னைக்கு நைட்டு நீ தாண்ட மாட்டடா, எழுதி வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்பன்னு பார்த்தா அந்த இடத்துக்கு வார்டன் வருவாரு. வந்து நீ தப்பிக்க ட்ரை பண்ணிருக்க, அது மட்டும் இல்லாம என்னோட போலீஸ் ஆபீசரையும் அடிச்சிருக்க, அப்ப இவங்க சொல்றத நம்புறீங்களா அப்படின்ட்டு டேவிட் கேட்பான். ஒரு குழந்தைய கொன்னவன சொல்றத நம்பாம ஆபீசர் சொன்னதை நம்புறீங்களா அப்படின்னு கேக்குறியா? ஆமா நம்புறேன் அப்படின்ட்டு அந்த வார்டன் சொல்லுவாரு. இது எல்லாத்தையுமே நான் பாத்துக்கிறேன், நீங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க அப்படின்ட்டு அந்த போலீஸ் ஆபீசர் கிட்ட சொல்லிடுவாரு. அதுக்கப்புறம் நம்ம டேவிட்ட வார்டன் ஒரு இடத்துக்கு கூட்டு போவாரு. வார்டன்ட்டோ நீ சொல்றத நான் நம்புறேன், அந்த போலீஸ் ஆபீசர் அந்த கத்தியை உன் பாக்கெட்ல வைக்கிறத இன்னொரு போலீஸ் ஆபீசர் பாத்திருக்காரா அப்படின்ற மாதிரி வார்டன் சொல்றாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு கூட்டு போகிறாரு. ஆக்சுவலா வார்டன் இவங்களோட ரிலேட்டிவ்ஸ் தான். அங்க வார்டன்ட்டோட பையனும் அங்கதான் இருப்பான். ரெண்டு பேருமே ரொம்ப நாள் கழிச்சு பார்த்துப்பாங்க. பார்த்த சந்தோஷத்துல ரெண்டு பேருமே கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த ரெண்டு பேருமே நான் உன்னை இந்த இடத்த விட்டு காப்பாற்ற வைக்க போறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்படி பண்ணா உங்களோட லைஃபே போயிடும் அப்படின்ற மாதிரி டேவிட் சொல்லுவான். நீ இங்கேயே இருந்தா செத்து போயிருவ, அதை நாங்க நடக்க விட மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நாங்க ஒரு பிளான் வச்சுக்கிறோம், அது எல்லாமே சரியா போயிருச்சுன்னா இந்த இடத்த விட்டு ஈஸியா தப்பிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, அது என்ன பிளானு அப்படின்ற மாதிரி கேட்பான். என் ஆஃபீஸுக்கும் லிஃப்ட் பாயிண்ட்டுக்கும் நடுவில் ஒரு செக் பாயிண்ட் இருக்குது. ஆடமோ சீக்கிரமா உன்னோட பையனை கண்டுபிடி அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அப்படியே இந்த செல்ல வேற ஒரு போலீஸ் ஆஃபீஸரும் உங்களை பரோஸ் அட்டாக் பண்ணிட்டானாமே, இப்போ வீட்டுக்கு கிளம்புறீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, ஆமா நான் வீட்டுக்கு தான் கிளம்புறேன், இப்போ ஐசோலேஷன்ல அவன் அனுபவிக்கிட்டோன்ற மாதிரி சொல்ல, இப்போ நான் அங்கேருந்து தான் வரேன், அவன் அங்கே இல்லையே, இப்போ வார்டன் அங்கே அவனை விடலையா அப்படின்ட்டு இந்த போலீஸ் ஆஃபீஸர் யோசிச்சுட்டு இருப்பான். இந்த சைடில் நம்ம ஹீரோவை பார்த்தீங்கன்னா வார்டன் கூட்டு போயிட்டு இருப்பாரு. அப்ப அந்த போலீஸ் ஆபீசர் வந்து நீங்க டேவிட் ஐசோலேஷனுக்கு கூட்டு போகலையாமே அப்படின்ற மாதிரி கேட்க, ஆமா என்னோட பையனை ஃபர்ஸ்ட் நான் வெளியில விட்டு வந்து அதுக்கப்புறம் நான் கூட்டு போறேன் அப்படின்ற மாதிரி வார்டன் சொல்லுவாரு. அது கேட்ட அந்த போலீஸ் ஆபீசரும் போலான்னு பாப்பாரு. இத பார்க்க பரோஸ் மாதிரி இருக்குன்னு சொல்லி இவருக்கு தோணுது. அவருமே நைஸா அவளோட ஸ்டிக்கை எடுக்க உடனே டேவிட் கன் எடுத்து அவருக்கு முன்னாடி நீட்டுவான். நீ பின்னாடி போ, இல்லைன்னா நான் வார்டன்ட்ட கொண்டு வருவேன் அப்படின்ட்டு லிப்டுக்குள்ள வச்சு கூட்டு போகிறான். இந்த சைட்ல அந்த போலீஸ் ஆபீசர் பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே இன்ஃபார்ம் பண்ணிடுறாரு, இந்த இடத்த விட்டு தாண்டக்கூடாது அப்படின்ற மாதிரி. இப்ப என்ன பண்றது அப்படின்ற மாதிரி டேவிட் கேட்க, அதுக்கு வார்டன்ட்டும் அப்படியே ட்ரை பண்ணு, என் மண்டையில நீ கண்ணை வச்சு இந்த இடத்த விட்டு தப்பிக்க ட்ரை பண்ணு. அதே மாதிரி வார்டன்டோட மண்டையில கண்ணை வச்சு இந்த இடத்த விட்டு வெளியில கூட்டு போக பாப்பான். பார்த்தா இவனுக்கு முன்னாடி சுத்தி போலீஸா இருக்கும். நீங்க கண்ணை கீழே வைக்கலன்னா சுற்றுவேன்னு சொல்லி மிரட்ட, அதுக்கப்புறம் தான் எல்லாருமே கண்ணை கீழே வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அங்க இருக்க ஒரு காரை எடுத்துக்கிட்டு அங்க இருக்கிற செக் போஸ்ட் எல்லாம் உடச்சிக்கிட்டு ஜெயில விட்டு பாத்தீங்கன்னா எப்படியோ தப்பிச்சு போயிடுறான். அதுக்கப்புறம் அவனை பிடிக்கிறதுக்காக ஒரு 10 போலீஸ்கார் ஒரு ஹெலிகாப்டர் எல்லாம் தயாராகுது. இவனு போயிட்டு இருக்க பின்னாடியே ஒரு 10 போலீஸ்கார் இவனை துரத்திட்டு முன்னாடி வந்துட்டு இருக்குது. சோ டேவிட் தப்பிச்சுட்டான்றத நியூஸ் எல்லாம் போட ஆரம்பிச்சிடுறாங்க. அப்படியே இந்த சைட்ல பார்த்தா டேவிட் வரதுக்கு முன்னாடியே இரும்பு கம்பி எல்லாம் போட்டு ஒரு 10 கார் முன்னாடி வந்து நிக்குது. சுத்தி நாலா பக்கமும் இவங்களை மடக்கிடுறாங்க. இப்ப டேவிட்டுக்கும் என்ன பண்றேன்னு தெரியாம அந்த வார்டன் மண்டியில கண்ணை வச்சு சுட ட்ரை பண்றான். அதோட இந்த எபிசோட முடியுது. பிடிச்சிருந்தா மறக்காம லைக் போட்டு போங்க.